ஒரு சதுர அடி 400 ரூபாயில பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபார்ம் லேண்ட் அருமையா வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க 38 ஏக்கர்ல அருமையா வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஒரு ஃபார்ம், அதுவும் கேட்டட் கம்யூனிட்டில சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பி வேலி போட்டு உங்களுக்கு வந்து கேட், செக்யூரிட்டி, சிசிடிவி எல்லாமே போட்டு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா செம்மரம். இன்னைக்கு லட்சத்துல வந்து முதலீடு பண்ண போறீங்க, நாளைக்கு கோடியில வந்து சம்பாதிக்க போறீங்க. நீங்க லட்சத்துல விதைச்சு கோடியில அறுவடை பண்ணலாம் சார். இப்போ உங்க குழந்தை பிறந்தது இல்ல 5 வயசு ஆச்சு 10 வயசு ஆச்சுன்னா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது காலேஜ் போகும்போதோ எம்எஸ் ஃபாரின் பாருன்னா இது ஒரு மரம் வித்தாவே அமைச்சிருந்தோம். ஒரு மரம் வித்தாவே சூப்பர் சூப்பர் சார். இல்ல நீங்க 2 மரம் வித்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி விட்டுறலாம். 3 மரம் வித்தோம்னா செட்டில் பண்ணலாம். சூப்பர். மரத்தை நீங்க சீதனமா கொடுக்கலாம். இது 400 ரூபாயில கொடுக்கணும். அதுவே பாருங்க வாங்கறனால அதிர்ஷ்டசாலி கோடீஸ்வரர். ஒவ்வொரு செம்மரமே பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த கணத்துக்கு மரமாவே இருக்குதுங்க. நிறைய வீடியோல நீங்க வந்து பார்த்து இருந்திருப்பீங்க, கண்ணு வாங்கி வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 அடி உயரத்துக்கு செம்மரமாவே வந்து வளர்த்து உங்க கையில வந்து கொடுக்குறாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க அறுவடை பண்ணீங்க அப்படின்னா கோடியில வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கலாங்க. அந்த மாதிரி சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு லேண்ட் யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் லோ பட்ஜெட்ல ஒரு சதுரடி 400 ரூபாய்க்கு வந்து இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இது பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஒரு 1.5 மணி நேரம் டிஸ்டன்ஸ் தான். அதுவும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. சென்னை உங்களுக்கு வந்து பூந்தமல்லி, திருமலைசை, திருவள்ளூருங்க. திருவள்ளூருக்கு அடுத்து திருத்தணிக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கு. இதான் மகளே உங்களுக்கு வந்து திருவள்ளூர் டு திருப்பதி போற ஹைவேங்க. அந்த ஹைவே வந்து பாத்தீங்கன்னா 6 வழிச்சாலையா வந்து மாத்திட்டு இருக்காங்க. இந்த ரோட்ல உங்களுக்கு வந்து பஸ் வசதி வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பஸ் போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா திருப்பதி போற ஹைவே இல்லையா, அதனால இப்ப போற வண்டி கூட திருவள்ளூர் தான் போகுது. இந்த ரோட தான் உங்களுக்கு வந்து 6 வழிச்சாலை இந்த ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாவே இந்த எக்ஸ்டென்ஷன் போட்டு அங்கங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாக் டாப் ரோட் எல்லாமே போட்டுருக்காங்க. பாத்தீங்களா, ஃபுல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்திலே பாத்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த ரோட்ல இருந்து அப்படியே நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி. நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபார்ம் லேண்ட். இது கோயம்பேடுல இருந்து கரெக்டா 68 கிலோமீட்டர். சரி சார். திருவள்ளூர்ல இருந்து 24 கிலோமீட்டர். கணக்கு மசாத்திரத்துல இருந்து 4 கிலோமீட்டர். திருத்தணி முருகன் கோயில் போனா 13 கிலோமீட்டர். நேரா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இங்க ஏர்போர்ட் வருது. அரக்கோணம் ஏர்போர்ட் வருது. அது ஒன்லி 20 கிலோமீட்டர் தான். சூப்பர் சூப்பர். நீங்க ஃளைட்ல இருந்து இறங்கி இப்படியே வந்துடலாம். யார் வேணாலும் வாங்கலாம். என்ஆர்ஐ கூட வாங்கலாம். மெயினா என்னன்னா, சின்ன மரம் நாத்து கொடுத்திருந்தா அடுத்த வருஷம் இருக்குமா, அடுத்த புயல இருக்குமா, மலைக்கு இருக்குமா தெரியாது. 3.5 வருஷம் வர மரம் நீங்க வந்து பார்க்கும்போது இன்னொரு மாசம் ஆயிடும். அதுக்குள்ள இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். இதுல வந்து எந்த பாதிப்பும் வராது. அவ்வளவு நல்ல மரம். ஏன்னா திருப்பதி சேஷாத்ரி மலைக்கு ஃபர்ஸ்ட் மலை கீழே இருக்கு 5 கிலோமீட்டர்ல. அதனால அந்த உடைய இது ரேஸ் எல்லாம் அப்படியே வரும். திருவள்ளங்காடு ஒன்றியத்தில் இருக்கிறதுனால மண்ணு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மண், கிரேட் 1 மண். அந்த மண்ணில் வர மரம் நல்ல புஷ்டியா இருக்குது. இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 செம்மரம் வந்துரும். சந்தன மரம் ஒரு பிளாட்டுக்கு 70 செம்மரம் வந்துரும். சூப்பர் சார். அதுல 10 சந்தன மரமும் வருது, பழச்செடிகளும் வருது, சூப்பர் தென்னம்பிள்ளையும் வருது. என்ன சார் அதுக்குள்ளே இவ்வளவும் கொடுத்துறோம் நம்ம. இதுல